هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد. كم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم لعن المؤمن كقتله. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தங்கள் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை மஸ்ஜிதிலே ஏத்துகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள், பகரமாக சுவர்க்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையுற்றிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், இதற்கு பகரம் படுபயங்கரமான நரகம் தான் என்று என்னையும் உங்களை அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் இருக்கலாம். பெரியவராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காத ஒரு பாமரராக இருக்கலாம், உம்மத்தில் பிறந்த முஸ்லிமா அணு ஆயுதத்தை விடவும் பயங்கரமான ஒரு விடயத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அதுதான் பதுவா என்று சொல்லக்கூடிய சாபம். ஏனென்றால் அணு ஆயுதத்தை கூட பாவிப்பதற்கென்று ஒரு சிலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பாவிப்பதற்கு முன்னால் அது சம்பந்தமான அறிவு பெற்றிருக்க வேண்டும். அதை பாவிப்பதற்கு முன்னால் அதனுடன் சம்பந்தப்பட்ட அந்த பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் அந்த அணு ஆயுதத்தை பாவிக்க முடியும். ஆனாலும் கண்ணியமானவர்களே, அணு ஆயுதத்தை விடவும் பயங்கரமான இந்த பதுவாவை அல்லாஹு தஆலா உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பாவிக்க முடியுமான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அணு ஆயுதம் கூட எங்கேனும் வெடித்தால் அதனுடைய விபரீதம் பல வருடங்களுக்கு இருக்கும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு நியாயமான ஒருவருடைய வாயினால் வரக்கூடிய பதுவா, அவர் அநியாயம் இழைக்கப்பட்டு அவர் உள்ளம் நொந்து செய்யப்படும் பதுவா, அவருடைய பல பரம்பரைகளை தாக்கும் அளவுக்கு அணு ஆயுதத்தை விடவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இதனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யகூனுல் முஃமின் லஆனன். ஒரு நாளும் பதுவா செய்யற விஷயத்துல ஒரு முஃமின் அவசரப்பட மாட்டான். அவசரப்பட்ட ஒரு முஃமின் ஒருவனை பார்த்து நீ நாசமா போ, உன்னுடைய வாழ்க்கை இல்லாமலாகி போய்விடட்டும், உன்னுடைய நிம்மதி இல்லாமலாகி போய்விடட்டும் என்ற ஒரு நாளும் ஒரு முஃமின் இன்னொருவனுக்கு பதுவா செய்யும் விடயத்தில் அவசரப்படவே மாட்டான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய சிஃபத்தை சொல்லும் போது, முஃமின் என்பவன் பதுவா பண்ற விஷயத்தில் அவசரப்பட மாட்டான் என்று சொல்லும் அளவுக்கும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவன் செய்யும் அந்த பதுவா லஅனுல் முஃமினி கத்லிஹி, அவன் யாரை பார்த்து பதுவா செய்கிறானோ அவனை கொலை செய்ததற்கு சமன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு ஆக பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஒருவரை பார்த்து நாம் பதுவா செய்வது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூதுடைய ரிவாயத், ஒருவனை பார்த்து பதுவா செய்கிறான். இதா லஅனல் அப்து, ஒருவனை பார்த்து பதுவா செய்து விட்டால், உதாரணத்திற்கு எங்களுக்கு விளங்குற பாஷையில சொல்வதாக இருந்தால், ஒருவனை பார்த்து நீ நாசமாகி போ என்று ஒருவன் சொல்லிவிட்டால், சஇதத்தில் லஅனத்து இலஸ்ஸமா, அந்த பதுவா அப்படியே வானத்தை நோக்கி செல்கிறது. இந்த வானத்திலே போய் அந்த பதுவா வானத்தை போய் அடைந்தவுடன் ஃபதுக்லகு அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். அந்த பதுவா மீண்டும் பூமியை நோக்கி வரும், பூமியுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். அது வலதை நோக்கி செல்லும், இடதை நோக்கி செல்லும். கண்ணியமானவர்களே, இவர் யாருக்கு அந்த பதுவாவை செய்தாரோ அவரிடம் வரும்,
பதுவா செய்தவர் அந்த பதுவாவுக்கு தகுதியானவர் என்றால் அந்த பதுவா அவருக்கு பலிக்கும். ஒருவேளை அவரும் அதற்கு தகுதி இல்லை என்றால் சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இல்லா ரஜஅத் இலா காயிலிஹா, யார் அந்த பதுவாவை செய்தாரோ அவருக்கே அந்த பதுவா பலித்து விடும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் இந்த குழந்தைகளை பார்த்து எனக்கு அந்த கோபத்தில அல்லது நாம் வாகனத்திலே செல்கிறோம், எங்களுக்கு முன்னால் போன ஒருவர் செய்த ஏதோ ஒரு தவறுக்காக நாம் செய்யும் பதுவா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் செய்து விட்டேன், அதுடன் அது முடிந்து விட்டது என்று. இல்லை கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது வாயினால் வெளிப்பட்ட அந்த பதுவா அது வானத்தை நோக்கி செல்லும், அதற்கு நீ செய்தவர் தகுதி இல்லை என்றால் அது பூமியை நோக்கி வரும், அது வலது புறம் செல்லும், இடது புறம் செல்லும். நீ யாருக்கு பதுவா செய்தாயோ அவர் அதற்கு தகுதியா என்று தேடி பார்த்து அவரிடம் செல்லும், அவரும் அதற்கு தகுதி இல்லை என்றால் நீ செய்த பதுவா அது உனது வாழ்க்கையில் அது அப்படியே பிரதிபலித்து விடும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏராளமானவர்களோட வாழ்க்கையில் இதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். சும்மா பதுவா செய்த ரோட்ல ஒருத்தர் ஸ்பீடா போகலா, அவர் போறது சரியா பிழையா, போகேலுமா ஏலவா, இதெல்லாம் ஒரு புறம். ரோட்ல ஸ்பீடா போறவரை பார்த்து போற போக்கு இவன் போற பயணம் நாசமாகி போயிட்டுவான், இவன் அப்படியே போற பயணம் ஆக்சிடென்ட் ஆகிடுவான் என்று சம்பந்தம் இல்லாமல் செய்த பதுவாக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து இன்றைக்கு பெட்டோட கட்டிலோட நோயோட இருக்கிற ஏராளமானவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு படிப்பினையாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய தலைப்பு பதுவா அல்ல. நான் ஏன் இதை பற்றி பேசினேன் என்றால் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விடயம் தான் பதுவா என்பது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் யாரையும் பார்த்து பதுவா செய்யாதீர்கள், பதுவா செய்வது முஃமினுடைய சிஃபத் அல்ல என்றார்கள். அல்லாஹ் தஆலா கூட பதுவா செய்ய வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ்வும் ரசூலும் சிலரை பார்த்து பதுவா செய்கிறார்கள். பதுவா செய்ய வேண்டாம், அது அணு ஆயுதத்தை விடவும் பயங்கரமானது, அது ஆபத்தானது, நீங்கள் பதுவா செய்யப்பட்டவர் அதற்கு தகுதி இல்லை என்றால் அந்த ஒரு பதுவா போதும் உங்களுடைய பரம்பரையையே நாசமாக்கும் என்றெல்லாம் சொன்ன மார்க்கம், என்றெல்லாம் சொன்ன குர்ஆனும் ஹதீஸும் ஒரு சில மக்களை பார்த்து பதுவா செய்வதாக இருந்தால் அந்த மக்கள், அந்த பாவிகள், அந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் எந்த அளவு நஷ்டவாளிகள், எந்த அளவு அல்லாஹ்வுடைய பார்வையில் கேவலமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் ஆரம்பத்தில் பதுவாவினுடைய ஃபரீதத்தை பேசினேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில பாவங்களை அல்லாஹ் தஆலா லானத் செய்து சொல்லி இருக்கிறான். அது ஒன்னாவது அல்லாஹ் தஆலா இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், யாரெல்லாம் ஈமான் இல்லாத நிலைமையில அல்லாஹ்வை ரசூலை நம்பாத நிலைமையில குஃபார்களாக மார்க்கத்தை விட்டும் தூரமான நிலைமையில தீனில இருந்து வெளியில இருக்கிறார்களோ அவர்கள் யாராகவும் இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது, ரசூல்மார்கள் மலாயிகமார்களுடைய பதுவா இருக்குது. உலகத்தில் யாரெல்லாம் பொதுவாக பதுவா செய்கிறார்களோ அனைத்து மக்களுடைய பதுவாவும் அந்த காஃபிர்களுக்கு இருக்குது. கண்ணியமானவர்களே, ஒருத்தர் பிறந்தார் காஃபீராக, வளர்ந்தார் காஃபீராக, மரணித்தார் காஃபீராக, அவரை தூக்கி ஒரு பக்கம் வைப்போம். ஒருத்தர் பிறந்தாரு முஸ்லிமாக, பிறந்தாரு வாழ்ந்தார் முஸ்லிமாக, வாழ்ந்தாரு மரணித்தாரு முஸ்லிமாக, அவரையும் ஒரு பக்கம் திருப்பி வைப்போம். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் பிறந்தார் முஸ்லிமாக, வாழ்ற நேரத்துல காஃபிராக மாறினாரு, மரணித்த நேரத்துல காஃபிராக மௌத்தாகினார் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருக்கும் இந்த அல்லாஹ் ரசூலுடைய லானத் இருக்குது. கண்ணியமானவர்களே, இது பெருசா எங்களுக்கு விளங்குது இல்ல. நீங்க காஃபிரை பார்த்து சரியில்லைன்னு சொல்ற நாங்க எந்த குடும்பத்துல அந்நியவனோட தொடர்பு வச்சு அந்நியவரோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவங்களை பார்த்து என்ன செய்ய எங்கட மகள் தானே, என்ன செய்ய இப்படி இருந்து சரிவராது தானே என்று அவர்களுடைய ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டு அவர்கள் எங்கட ஃபங்க்ஷன்களுக்கு சேர்த்து கொண்டு என்ன செய்ய யாரு என்ன சொன்னாலும் ஒதுக்கேலா இலையா என்று எங்களோட சேர்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த மார்க்கத்தை விட்டு சென்ற மகள், மார்க்கத்தை விட்டு போன இந்த மகன், இவன் அல்லாஹ் ரசூலுடைய பதுவாவோடு இருக்கிறான், இவன் மலாயிகமார்களுடைய பதுவாவோடு இருக்கிறான் என்றது எனக்கும் உங்களுக்கும் விளங்காம இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு 10 பேர் காணிக்கு மார்க்கத்தை விட்டு போறாங்க. இன்னைக்கு ஒரு அந்நிய பெண்ணுக்காக, இன்றைக்கு வெறுமனே 10,000 பணத்துக்காக. அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். தான் பெற்ற குழந்தையை போய் ஒரு அந்நிய மதஸ்தலத்தில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா 3 நேர சோத்துக்காக. கண்ணியமானவர்களே, அவர்கள் கட்டித்தாரோம் என்று சொன்ன ஒரு வீட்டுக்காக. கண்ணியமானவர்களே,
மார்க்கம் பறிப்போற அளவுக்கு இன்னைக்கு எங்களுக்கு நகையில, சொத்துல, செல்வத்தில இருக்கிற அந்த பொறுமதி, நான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற மார்க்கம் இது கண்ணியமானது இல்லையா, இது எவ்வளவு பொறுமதியானது இல்லையா, இந்த மார்க்கத்தில் ஒருவன் இருப்பது மட்டும் போதும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அடைய எந்த சிந்தனை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாருக்கெல்லாம் ஈமான் இல்லையோ, யாருக்கெல்லாம் இஸ்லாம் இல்லையோ, அவர்களுக்கு கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மலாயிக்கமார்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் செய்யக்கூடிய பதுவால பங்கு இருக்குது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் உலகத்தில் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வஜஸாஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னண்டா, அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தான் கிஃப்டாக வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, வகலிபல்லாஹு அலைஹிம் வலஅனா, அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அவர்களுக்கு நிச்சயம் இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் கொலை என்ற நேரத்தில் ரோட்ல போறத்தர கத்தியால குத்தினா கொலை என்று விளங்கி இருக்கிற நானும் நீங்களும் திருமணம் முடித்து 6 மாதத்துல வயிற்றிலே கர்ப்பம் தரித்த அந்த கர்ப்பத்தை அழிப்பது கொலை என்று புரியாமல் இருக்கிறோம். நீங்க கல்யாணம் முடிச்சு 6 மாசம் 7 மாசம் புள்ளைக்கு நின்றுன்றாங்க, கொஞ்ச நாள்ல வந்தா சொல்றாங்க, இல்ல ஹசரத் கல்யாணம் முடிச்சு 1 வருஷமாகல, நாங்க இன்னும் ஃபன் ஒன்று எடுக்கல, நாங்க இன்னும் ட்ரிப் கொண்டு போகல, நாங்க இன்னும் வாழ்க்கையை பிளான் பண்ணல, அதனால நாங்க அபோர்ஷன் பண்ணினோம் ஹசரத் என்று நாவு கூசாம, இது ஆகப்பெரிய கொலை. கண்ணியமானவர்களே, இது உம்மக்கு விளங்குவதும் இல்ல, வாப்பக்கு விளங்குவதும் இல்ல, மார்க்கத்துல பேர்ல இருக்கிற வாலிபர்களுக்கு விளங்குவதும் இல்ல. நீங்க நாங்க நினைக்கிறோம் ஒருத்தர கத்தியால கொல்லணும், ஒருத்தருக்கு நஞ்சு கொடுக்கணும், இப்படி செய்தால் தான் கொலை என்று விளங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் வெட்கம் இல்லாம வந்து சொல்றாங்க, ஹசரத் அபோர்ஷன் பண்ணி இருக்கிறோம். உலமாக்கள் அணுகி கேளுங்க, அபோர்ஷன் பண்ண மார்க்கம் சொன்ன சட்டங்கள் என்ன, அபோர்ஷன் பண்றதற்கான நிபந்தனை என்ன, அபோர்ஷன் பண்ணுவதாக இருந்தால் குழந்தை தரித்தது எத்தனை நாளுக்குள்ளால இருக்க வேண்டும். வாழ்க்கையில யாரெல்லாம் ஏழ்மையை பயந்து வாழ்க்கையிலே இன்னும் மனைவியுடன் செய்ய வேண்டிய ஏராளமான விடயங்களை நான் இன்னும் அனுபவிக்கல, நாங்க நல்ல ஒரு ட்ரிப் போகல, நாங்க கொஞ்சம் பயணம் போகல, நாங்க இன்னும் தானே முடிச்ச புதுசு, நாங்க இன்னும் லைஃப் செட்டில் ஆகல, எங்களுக்கு வார வருமானம் குடும்பம் ஒன்று நடத்துறதுக்கு போதுமோ இல்லையோ தெரியா என்ற நினைப்புல யாரெல்லாம் அபோர்ஷன் பண்ணினோ பெரும் பாவம் செய்திருக்கிறோம். இதற்கு தௌபா செய்யணும் கண்ணியமானவர்களே. இது வெறுமனே பாவம் மட்டுமல்ல, எனக்கு கிடைக்க போற குழந்தைகளுக்கு 7 பரம்பரைகளை தாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய பாவம் கண்ணியமானவர்களே. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு பாவத்தை சூரத்து நூர்ல தெளிவுபடுத்துறான், யாரெல்லாம் பத்தினியான பெண்களுக்கு இட்டு கட்டுகிறார்களோ அந்த இட்டு கட்டின நபருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் இருக்குது. கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்த மனைவியை பார்த்து வந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அவ அப்படி அல்ல, அவ இப்படி அல்ல, அவ பேஸ்புக்ல யாரோடைய தொடர்பு, அவட வாட்ஸ்அப்ல யாருக்கோ மெசேஜ் பண்றாங்க என்றெல்லாம் ஒரு டிவோர்ஸுக்காக, நான் சரி என்பதை நிரூபிப்பதற்காக திருமணம் முடித்த மனைவிக்கு யாரோ எனக்கு ஏதோ சொல்லிவிட்டார்கள், யாரோ எனக்கு ஏசி விட்டார்கள், திட்டி விட்டார்கள் என்பதற்காக கண்ணால காணாதத காதால கேட்காதத நாம் நினைத்து ஏராளமான பத்தினிகளுக்கு நாம் இன்று கதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. எமது வீட்டார்கள், எமது மனைவி மக்கள், எமது சொந்தக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்தினிகளுக்கு நாம் இட்டு கட்டி கொண்டிருக்கிறோமே. அது வெறுமனே அந்த இட்டு கட்டுதல் ஜினாவுடன் மட்டும் சம்பந்தப்பட்டதாக இருக்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, உதாரணத்துக்கு எங்களுக்கு விளங்குற பேட்டர்ன்ல சொல்றதாக இருந்தா, ஒரு அந்நிய ஆணோட மஹரம் இல்லாத ஒரு பெண் தனிமையில் ஆட்டல போறது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயம் தான். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. மஹரம் இல்லாத ஒருத்தரோட ஒரு பெண் தனிமையில ஆட்டல பிரயாணம் செய்வது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயம் தான். அப்படி ஒரு பெண் ஆட்டலை யாரோடையாச்சும் போனா அவ பார்த்து இவன் தனியொரு ஆம்பளையோட ஆட்டல போறா என்று அந்த பெண்ணை பார்த்து பழி சொல்லும் அந்த உரிமையையும் அல்லாஹ் எனக்கு தந்தது கிடையாது. எவ்வளவு பேர், எவ்வளவு விஷயங்கள்.
திருமணம் முடிச்சு ஏதோ ஒரு பிரச்சனையால வீட்டுக்கு வந்த குமரி பெண்களை பார்த்து நாங்க எத்தனை பேர் ஏராளமான கதைகளை கதைச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க கதைச்ச கதைகள், நாங்க இட்டுக்கட்டின இட்டுக்கட்டுகள், அது எனக்கும் என்ற பரம்பரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்தை இழுத்து வரும் என்ற அந்த நினைவோடு எங்களை வாழ்க்கையை கழிக்கணும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல எனக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதமையும் ஹஜ்ரத் ஹவ்வாவையும் சுவர்க்கத்தில் வாழுமாறு பணித்தான். காலப்போக்கில் ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிட்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அந்த கனியை சாப்பிடுமாறு மிச்சம் ஃபோர்ஸும் பண்ணினார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பி சாப்பிட்ட பழம் அல்ல, மனைவியினுடைய தூண்டுதலினால் விரும்பாமல் சாப்பிட்ட பழம். வெளிரங்கம் தெளிவாக பேசுது, ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெளிவாக விளங்குது. இந்த 100க்கு 100 பிழை பொம்பளை சைடுல. ஹவ்வா தான் ஒன்னாவது ஷைத்தான பேச்ச கேட்டா, ஹவ்வா தான் ஒன்னாவது பழத்தை பறிச்சா, ஹவ்வா தான் ஒன்னாவது பழத்தை சாப்பிட்டா, ஹவ்வா தான் பறித்த பழத்தை கணவனுக்கு சாப்பிடுமாறு பணித்தார். உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹாஃபில்கள் இருக்கிறாங்க. குர்ஆன்ல எங்கேயும் அல்லாஹ் இந்த பழத்தோட சம்பந்தப்பட்ட இந்த பாவத்தை பேசின நேரத்துல அல்லாஹ் எங்கேயும் ஹவ்வாட பேர் அல்லாஹ் குறிப்பிட்டது கிடையாது. அல்லாவே பெண் செய்த தவறை மறைத்து அந்த தவறை சொல்லும் போது கூட ஆணுடன் ஒப்பிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவதாக இருந்தால், சொந்த உம்மா கிட்ட மகளை பத்தி, மாமி உங்களோட மகள் அப்படி, உங்களோட மகள் இப்படி, உங்களோட மகளோட வாழையலா என்றெல்லாம் செய்யாத தவறை எல்லாம் நான் சரி என்று நிரூபிப்பதற்காக வேண்டி மாத்திரம் மனைவிக்கு பட்டம் சுமத்திய, மனைவியுடைய பத்தினித்தனத்திலே குறை கண்ட எத்தனை ஆண்கள் இருக்கிறோம். நானும் நீங்களும் தௌபா செய்யாத வரையில, மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்காத வரையில, செய்த இந்த பெரும் பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிக்காத வரையில நான் யாராகவும் இருக்கேன், எங்கேயும் இருக்கேனும் அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு நிச்சயம் என்பதை புரிந்து வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆக பயங்கர ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக முக்கியமான சஹாபி. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அவர் இட்டு கட்டல்ல, யாரோ கட்டின இட்டை இவரும் பகிர்ந்தாரு. அப்படியாம் எலையா என்றாரு. அது நான் கண்டதாக இருக்க தேவையில்ல, அது பேஸ்புக்ல வந்ததாக இருக்கேலும், அது வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகிறதாக இருக்கேலும், நான் வாய கூட திறக்கல. நான் வெறுமனே இந்த விரலால் ஒரு ஷேர் பட்டனை தான் அமைக்கிறேன், நான் வெறுமனே இந்த விரலால் ஒரு லைக் பட்டனை தான் அமைக்கிறேன். நான் அவளுக்கு இட்டு கட்டினதற்கு சமன், நான் அதனை உறுதி செய்ததற்கு சமன். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி கட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோடு உட்கார்ந்து கொண்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா புகழ் பாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு சஹாபி அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா இருக்கிற நேரத்துல ஆயிஷா அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, இவர் தான் உங்களுக்கு இட்டு கட்டினாரே, நீங்க எப்படி அவரை மன்னிச்சு வச்சு கொண்டிருக்கிறீங்க? பதிலை ஹஜ்ரத் ஆயிஷா சொல்வதற்கு முன்னால ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரே சொன்னாரு, நான் இந்த பத்தினியான, நான் இந்த நல்ல, நான் இந்த சிறந்த பெண்ணுக்கு இட்டு கட்டினதற்குரிய கூலித்தான் அல்லாஹ் எனது கண்ணுடைய பார்வையை இல்லாமக்குவதற்கு காரணம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபி மௌத்தாகிற காலகட்டத்தில் கண் பார்வையை இழந்தார். அவர் புரிந்தார், ஒரு பத்தினிக்கு செய்த இட்டு கட்டல்ல, இட்டு கட்டியதை பரப்பியதனுடைய விபரீதம் தான் என்னுடைய பார்வையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான் என்று. சுப்ஹானல்லாஹ். இந்த குடும்பத்தில் சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் குர்ஆனிலே சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், யாரெல்லாம் உலகத்தில் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. உலகத்தில் எந்த பாவத்தையும் செய்யுங்க, அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான். ஆனா யாருக்கேனும் ஒரு அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் அதை மன்னிக்காத வரையில அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதை அல்லாஹ்வுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு அநியாயம்! சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் தாத்தாரிகளுடைய சம்பவம். நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தாத்தாரிகள் என்பவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு ஒரு ஆதிக்கத்தை கொடுத்தான்? சைனாவுடைய பகுதியிலிருந்து முஸ்லிம்கள் பல ஊர்களை கைப்பற்றிட்டு வர நேரத்தில் இந்த தாத்தாரிகள் இருக்கிற இந்த பகுதியை அவர்கள்ட்ட இருந்து அநியாயமாக கைப்பற்றினார்கள். மிக நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன்.
அவர்கள் நாங்களுக்கு கட்டுப்படுறோம் என்று சொல்ல அவர்கள் சொன்னதை மதிக்காமல் அவர்களை ஏளனப்படுத்தி அந்த பகுதியில் இருந்தவர்களை அநியாயமாக அடுக்கி ஒதுக்கி அவர்களை விரட்டி அந்த பகுதியை கைப்பற்றினார்கள். அந்த தாத்தார்களுக்கு தலைவராக இருந்தவன் ஜங்கிஸ்கான், அவன் மார்க்கத்தை புரிந்திருந்தான், ஆனால் முஸ்லிமாக இருக்கல்ல. அவனோட சமூகத்தை அழைச்சு கொண்டு போயிட்டு ஒரு கல்லுக்கு மேல ஒரு மலைக்கு மேலால போயிட்டு கையை தூக்கி துவா செஞ்சான். ஏ முஸ்லிம்களுடைய ரப்பே, உன்னுடைய குர்ஆனிலேயும் உன்னுடைய ரசூலுடைய ஹதீஸிலேயும் இருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநியாயம் செய்யப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் நீ அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாய் என்று இப்ப நாங்க அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறோம். கையேந்து உனக்கிட்ட நாங்க கேட்கிறோம், யாரெல்லாம் என்னை விரட்டினார்களோ அவர்களை எமக்கு அடிமைகளாக ஆக்கிவிடு என்று அநியாயம் இழைக்கப்பட்ட தாத்தாரிகள் செய்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு உலகத்தினுடைய 3/2 பங்கை கைப்பற்றி கம்பீரமாக வாழ்ந்த முஸ்லிம்களை பெண்களுடைய காலுக்கு கீழால் உலமாக்கள் எழுதுறாங்க, நாயை விடவும் கேவலமாக படுக்க வைத்தான். ஒரே நாள் கண்ணியமானவர்களே, தஜிலா நதியில அவர்கள் வெட்டி அவர்கள் போட்ட ஜனாசாக்களுடைய இரத்தங்கள் 1 மாத காலமாக தஜிலா நதி சிவப்பு நிறத்தில் ஓடுவதற்கு காரணம் அவர்கள் செய்த அநியாயம். ஒரே நாளில் 60 லட்சம் முஸ்லிம்கள் ஒரே மைதானத்தில் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் அவர்கள் செய்த அநியாயம். அநியாயம் செய்தவன் முஸ்லிமாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், அவன் யாராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவன் கையேந்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு தான் இருக்கும். ஒரு பெண்மணி வருவாள், முஸ்லிம்கள் பலகீனப்பட்டிருப்பார்கள், 50 முஸ்லிம்கள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க எல்லாம் அப்படி இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வாள் எடுத்துட்டு வாரேன், வாளை மறந்துட்டேன் என்று அந்த பெண் வீட்டுக்கு போய் வாளை எடுத்து வரும் வரையில அவர்களுடைய இடுப்புல சீவன் இல்லாம, அவர்களுக்கு ஓடவோ ஒளியவோ தைரியம் இல்லாம அதே இடத்துல தலையை பணித்தவர்களாக இருப்பார்கள். அந்த பெண்மணி அதாவது அந்த ஜங்கிஸ்கானுடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வந்து 50 பேருடைய தலைகளையும் வெட்டும் வரைக்கும் தலையை கூட உயர்த்தி பார்க்க முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டதற்கு காரணம் அவர்கள் செய்த அநியாயம். கண்ணியமானவர்களே, எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறோம்? புள்ளைகளுக்கு மத்தியில காணி பிரிக்கிற விஷயத்துல, உம்மா பாப்பாவை பார்த்துக்கொள்ற விஷயத்துல, அப்பமார் பேர புள்ளைகள விஷயத்துல, ஊர் மக்கள் பள்ளி ஹதரத்துடைய விஷயத்துல. எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் எதை செய்தாலும் அல்லாஹ் நினைத்தால் மன்னிக்கலாம். அநியாயம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது, அநியாயம் செய்யப்பட்டவர் மன்னிக்காத வரையில. அதே தொடர்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுகிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், யாரெல்லாம் பொய் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது. கண்ணியமானவர்களே, பெரும் பாவம் பேசுற நேரத்துல பொய்ய பேசுதா இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு மத்தியில பொய் சர்வ சாதாரணமாக ஆயிட்டு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பிசினஸ் பொய் இல்லாம செய்யலாம், கல்யாணம் பொய் இல்லாம நடத்தலாம், இன்னைக்கு ஒருத்தர் பொழைக்கிறண்டா வாழ்றண்டா பொய் இல்லாம பொழைக்கலாம் என்று சொல்ற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு காலையில கடையை திறந்து உட்கார்ந்தேனே 11 மணி வரைக்கும் எத்தனை பொய்கள். அனுராதபுர டவுன்ல இருந்து போன் பேசுறாரு, நான் கொழும்புல இருக்கிறேன் என்றாரு, நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்றாரு. அல்லாஹ்வுடைய சாபத்தை நாங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம், விளங்காம இருக்குது. இனி சொல்றோம், ஹதரத் பரக்கத் இல்ல, ஹதரத் பக்கராவுதுங்களே, ஹதரத் போத்தல் கொள்கையிலுமா என்னமாலும் செய்யலுமா, ஒண்ணுமே சரி போகுது இல்ல. அடே, உனக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது. நீ கஷேல் உட்கார்ந்து சொன்ன போய், நீ கல்யாணத்துக்காக என்று சொன்ன போய், நீ ஒரு 10,000 சல்லி லாபத்துக்காக சொன்ன போய், உன் வாழ்க்கையில பரக்கத் இல்லாம ஆகிட்டு உன் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய லானத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்குது. விளங்குதில்ல. நாளைக்கு போடுறேன் ஹாஜியார், செக்க போடத்தான் போய் கொண்டிருக்கிறேன் ஹாஜியார் சொன்ன எத்தனை பொய்கள். அந்த பொய்த்தான் எங்களோட பேங்க் பேலன்ஸை குறைச்சிச்சு, அந்த பொய்த்தான் கண்ணியத்தை இல்லாமக்கிச்சு, அந்த பொய்த்தான் இன்னைக்கு எத்தனையோ தனவந்தர்களை ஜகாத் கமிட்டிக்கு லெட்டர் கொடுக்கிற அளவுக்கு பிச்சைக்காரர்களாக மாத்துச்சு. கண்ணியமானவர்களே, நீங்க வாப்பா அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுக்கொண்டது ஒரு பக்கம், மகன் கையில போனை கொடுத்து வாப்பா பாத்ரூம் என்று சொல்லு, வாப்பா வீட்ல இல்ல என்று சொல்லு, வாப்பா வரல என்று சொல்லு என்று அந்த பச்சை பாலகனுக்கும் அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, யாருடைய வாழ்க்கையில பொய் இருக்குமோ அந்த பொய் அவனது வாழ்க்கையினுடைய நலவுகளை இல்லாமக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பதுவாவை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் அல்ல, உம்மட பதுவா அல்ல, படைச்ச அல்லாஹ்வுடைய பதுவா. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்பியத்துல் அவுலாத் இந்த கிதாப்ல மிக முக்கியமான பயங்கரமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு உம்மா தன்னுடைய மகனை அழைக்கிறா, இரக்கத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்க. அந்த மகன் வாரான் இல்ல,
உம்மா கைய பொத்தி என் கையில உதாரணத்துக்கு என் கையில சாக்லேட் இருக்குது வந்தா தருவேன் என்று சொல்ல அந்த மகன் அதை நம்பி வந்து அந்த தாய் இறக்கத்துக்கு அந்த பிள்ளைக்கு மொத்தத்தை கொடுக்கிறா. அல்லாமா ஷுயூத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு கியாமத்துல பொய் சொல்லி அல்லாஹ்ட பதுவாவை பெற்ற கூட்டத்தில் தான் இந்த தாயும் எழுப்பப்படுவாள். சுப்ஹானல்லாஹ். குழந்தையினுடைய அன்பை பெறுவதற்கு சொன்ன பொய்யே நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு காரணம் என்றா எத்தனை பேருடைய வாழ்க்கையை இல்லாமக்கக்கூடிய, எத்தனை பேருடைய பொருளாதாரத்தை மண்ணாக்கக்கூடிய பொய்களை எல்லாம் சொல்லிவிட்டு நாங்க ஒன்றும் செஞ்சில்ல, நாங்க நல்லவங்க, நாங்க வல்லவங்க என்று வெட்கம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு திருமண புரோக்கர்மார் சொன்ன பொய் எத்தனை பேருடைய வாழ்க்கை டிவோர்ஸ்ல இருக்குது. இன்னைக்கு வியாபார புரோக்கர் வாகனம் விக்கிற எடுக்கிறவங்க சொன்ன போய் எத்தனை பேருடைய வாகனம் நடு ரோட்ல பதுவா. கண்ணியமானவர்களே, எடுத்தவனுடைய பதுவா ஒரு புறம், படைத்த ரப்புடைய பதுவா. கண்ணியமானவர்களே, விளங்குதில்லை. 1000 ரூபாய் பணத்துக்காக சொன்ன போய் இந்த வாழ்க்கையினுடைய நலவுகளை எல்லாம் இல்லாமாக்குது. எங்களுக்கு விளங்குதில்லை. கண்ணியமானவர்களே, இதே தொடர்ல கண்ணியமானவர்களே அல்லாஹ் தஆலா பதுவா செய்வது இது போன்ற ஏராளமான விடயங்கள் இருந்தாலும் நான் உதாரணத்துக்கு கொண்டே இரண்டை ஞாபகப்படுத்தினேன். ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை பார்த்து பதுவா செய்திருக்கிறார்கள். இந்த நபி யாரு தெரியுமா? இந்த நபி தான் ஒரு யஹூதியுடைய ஜனாஸா போற நேரத்துல இவருக்கு இஸ்லாம் கிடைக்கலே என்று கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் துனியால நடந்தா இவருக்கு எனக்கு என்னவாலும் செய்ய இயலாதே என்று நினைத்து அவர்களை போல அன்பு காட்ட இதற்கு பின்னால் யாரும் வர மாட்டார்கள் என்று அன்புக்கு உதாரணமாக இருந்த ரசூலுல்லாஹ் ஒருத்தரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை நாசமா போகட்டும் என்று பதுவா செய்வதாக இருந்தால் எவ்வளவு பயங்கரமான பாவமாக இருக்கும். ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். பதுவாண்டு உம்மாவோ வாப்பாவோ யாரோ நாசமா போ என்றா வானத்திலிருந்து இடிபுழிந்து அதே இடத்துல நாசமா போவது என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை யாரோ சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகட்டும் என்று சொன்னால் அதே இடத்தில் பூமி அவரை சுழிவாங்கும் என்பது அர்த்தம் அல்ல. அது அவருடைய படிப்புல, அவருடைய குடும்ப வாழ்க்கையில, அவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். இப்ப உம்மா சொல்லுவா, நல்லா படிச்ச புள்ள இப்ப ஒன்னும் விளங்குது இல்லையா, இப்ப ஒன்னும் அவருக்கு சரி வருது இல்லையா, முடிச்ச புதுசுல நல்லத்தான் இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் பிரச்சனையா, மாமி சரியில்லை போல, மைனி சரியில்லை போல. இது மாமியில பிரச்சனை அல்ல, இது மைனில பிரச்சனை அல்ல, இது நீங்க எப்பயோ செஞ்ச பதுவா அது உங்களோட புள்ளட வாழ்க்கையை பாதிச்சு கொண்டிருக்குது. உம்மா செஞ்ச பதுவாவே புள்ளட வாழ்க்கையை பாதிக்கும் என்றா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து பதுவா செய்தார்களோ அந்த பதுவா பலிக்குமா என்று நினைத்தாலே காஃபிர் ஆகிவிடுவோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா பலிக்குமா என்ற சந்தேகம் வந்தாலே நாங்க மார்க்கத்துல பெரிய ஒரு பகுதியை மறுத்ததற்கு காரணமாகி விடுவோம். கண்ணியமானவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லானல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. யாரெல்லாம் எந்த பெண்கள் எல்லாம் பொய்முடியை சேர்த்து கட்டுகிறார்களோ, பொய்முடியை சேர்த்து கட்டுவதற்கு உதவியாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது. யாரெல்லாம் பொய் முடிய சேர்த்து கட்டுறார்களோ, யாரெல்லாம் அந்த முடிய சேர்த்து கட்டி உட்றார்களோ இவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது. இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் பெண்கள் புருவ முடியை கலட்டுகிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நல்ல புள்ளைய வளர்த்து மார்க்கத்தை கொடுத்து குர்ஆனை கொடுத்து ஏராளமான பெற்றோர்கள் மதரசாலையும் போட்டு நல்ல இடத்துல கல்யாணத்தை பேசி கல்யாணம் சுன்னத்தான நிக்காஹுக்கு முதண்டு கொண்டு போய் பியூட்டி பார்லர்ல போட்டு மகள்ல புருவத்தை வலிச்சு ஹராத்தோட சுன்னத்துல உட்கார்ந்து வைக்கிறோமே. கேட்டா ஹாஜியாராம், கேட்டா மௌலவியாம், கேட்டா இவருக்கு மார்க்கம் தெரியுமாம். ஆனா மகளை கொண்டு போயிட்டு சலூன்லயும் பியூட்டி பார்லர்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவோட புருவத்தை வலிச்சு சுன்னத்தான நிக்காஹ்ல உட்கார்ந்து உட்கார வைக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவோட ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் நலவு எதிர்பார்க்கேலா, அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் கையில எதிர்பார்க்கேலா. சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் புருவ முடியை கலட்டுகிறார்களோ வலிக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. மூணாவது சொன்னாங்க, லானல்லாஹுல் ஆகிலர் ரிபா வ மூகிலுஹு. வட்டியை திங்கிறவன், வட்டியை வாங்குறவன், வட்டிக்கு உதவியாக இருக்கிறவன், வட்டிக்கு சைன் வைக்கிறவன், வட்டியோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது. கண்ணியமானவர்களே, நீங்க வட்டின்ற பேர் இல்லாம ஏராளமான வட்டியில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கிறவர்களுக்கு ஒரு அரசாங்கத்தினால் ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பேர் சொல்வது பொருத்தம் இல்லைன்றதுனால பேர் சொல்லாம சொல்கிறேன், புரிந்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த திட்டத்தில் கண்ணியமான
கண்ணியமானவர்களே, அரசாங்கம் அவர்களுக்கு மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்கும். அந்த தொகையை எடுக்கக்கூடியவர்கள ஒரு 5 பேர் சேர்ந்து, அதுக்கு இன்றைக்கு குடா கண்டாயம் என்ற பேர்ல ஒரு 5 பேர் சேர்ந்து அவர்கள் ஒரு டீமை அமைத்து வைத்திருப்பார்கள். அதுல ஒருத்தர் கடன் எடுத்தா மற்ற 4 பேரும் சைன் வைக்க வேண்டும். அவரை எடுக்கிற கடன் வட்டி, அதுக்கு மற்ற 4 பேரும் சைன் வச்சாதான் அவருக்கு அந்த கடன் கொடுக்கப்படும். அவர் 50,000 கடன் எடுக்கிறாரு, இந்த 4 பேரும் வட்டிக்கு சைன் வச்சிருக்கிறாங்க. இவர் சல்லியை கட்டினாலும் வட்டியுடைய பாவம் கிடைக்கும், சல்லியை கட்டாம இவர்கள் அந்த சல்லியை கட்ட வேண்டி வந்தாலும் வட்டியுடைய பாவம் கிடைக்கும். இன்னைக்கு ஏராளமானவங்க முகத்தாட்சனை பார்த்து என்னமாலும் நினைச்சிருவாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு தேவை வந்தா அவங்களும் சைன் வைக்க தேவைப்படும் இல்லையா என்று கணவனுக்கு தெரியாம ஏராளமான பெண்கள் வட்டியில கையை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஊடு ஊடா வாராங்க, ஃப்ரிட்ஜ தாரோம், வாஷிங் மெஷினை தாரோம், டிவியை தாரோம். மாப்பிளைக்கு தெரியா, வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மெஷின் இருக்கு, எங்கால சரியான லாபம் அப்பா 10,000 தான் கட்டணுமா, மாசம் மாசம் இவ்வளவு தான் கட்டணுமா என்று வட்டியுடைய அக்ரிமெண்ட்டுக்கு சைனை வச்சு நாங்க இன்றைக்கு கூல் தண்ணி நினைச்சு அந்த ஃப்ரிட்ஜில இருந்து நரக நெருப்பை குடிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது. பெண்களை தெளிவுபடுத்தணும். ஆண்கள் இந்த விஷயத்துல பெண்களுக்கு மிக முக்கியமான அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் சொல்லப்பட வேண்டும். அதே தொடர்ந்து சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கய்யர மனாரல் அருள், யார் தன்னுடைய வீட்டினுடைய காணியினுடைய போர்டரை மாத்துறாங்களோ, அதாவது தன்னுடைய மாய்மையை இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி மற்றவங்க மாய்மையை பிடிக்கிறாங்களோ, இவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய லானத் இருக்குது. கண்ணியமான ஆச்சரியமா இருக்குது. வாங்க கொல 10 பேச்சஸ், அதை விற்க கொல 11 பேச்சஸ், காணி குட்டி போட்டா கண்ணியமானவர்களே, வாங்க கொல பிலாமரம் அங்கால, விற்க கொல பிலாமரம் இங்கால. இன்னைக்கு ஏராளமானவர்கள் சொந்த நாடட காணி, சொந்த மச்சண்ட காணி, பக்கத்து வீட்டு காணி, பொது சொத்து, ரோட்ட அதே மாதிரி ஓடக்கூட ஓடைய புடிச்சு ஊராண்ட சொத்தை, அரசாங்கத்தோட சொத்தை வளைச்சு போட்டுக்கொண்டு உலகத்துல கண்ணியம் என்ற பேர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய சாபமும் இருக்குது. உலகத்தில் அந்த பாவத்துக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சாபமும் இருக்குது. இப்படி ஏராளமான பாவங்கள் நேரம் இடம் கொடுக்குது இல்ல. கண்ணியவாள கொஞ்சம் தேடி பாருங்க. ரசூலுல்லாஹ் பதுவா செய்ய வான் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் பதுவா செய்வதாக இருந்தால் எவ்வளவு பயங்கரமான பாவங்களாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட பாவங்களை புரிஞ்சு இந்த பாவங்கள் இருந்து பாதுகாப்பு பெற்று ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய இன்னும் மக்களுடைய பதுவாவில் இருந்து பாதுகாப்பு பெற்ற